கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக கொண்டாட வேண்டிய டைம் இது கிடையாது. நம்ம ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னா கூட ஒரு சில பேர் நம்ம சேனலில் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் தான் போட்டிருக்கோம். அதை பற்றி கேட்கறதுனால முழு டீட்டெயிலை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஐபிஎல் இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஜாலியாகலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு நம்ம அங்கே போய் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் வீட்டில் இருந்தபடியே இந்த இடத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ எந்த விதமான விஷயத்துலையும் நம்ம என்ஜாய் பண்ணாமல் அவங்கள பற்றியே நினச்சிட்டு அவங்களுக்காகவே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறது தான் எப்போவுமே சாதகமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஐபிஎல்லை போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐபிஎல்லை பற்றி நம்ம நிறைய அப்டேட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு தினமும் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி கூட மார்னிங் வந்த உடனே நம்ம அப்டேட்டை கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் முழு அப்டேட் ஈவினிங் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ வென்யூவெல்லாம் நாங்கள் எதையும் மாற்ற போகிறது கிடையாது. இங்கேருந்து இங்கிலாந்துக்கோ இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவோ மற்ற பக்கமோ மாற்றி வைக்கிற மாதிரி ஐடியா இப்போதைக்கு இல்லை. அதாவது நான் இந்த வீடியோ போடுறேன் இன்னைக்கு டேட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு வென்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணுற அந்த பிளான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னொன்று, ஐபிஎல் போட்டிகளை ரத்து செய்யவும் முடியாது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு கவர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பிளே ஆஃப் மேட்ச் தான், ஒரு சில போட்டிகள் தான் அப்படிங்கிறதுனால அதையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பெருசாக டேட்டு கிடையாது. நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே பிஸியாக இருக்கிறாங்க. எல்லாருமே போயிடுவாங்க. ரொமேரியா செப்பர்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் முதல் கொண்டு எல்லாருமே சீக்கிரம் கிளம்புறாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்த டைமில் ஸோ ஜூனுக்கு அப்புறமும் ஐபிஎல் நடத்த முடியாது. நடத்தினா லாஸ்ட் ஒரு 10 டேஸில் தான் நடத்த முடியும். அடுத்த வாரம் சண்டே மே 18 வருது. மே 19 தான் நடத்த முடியும்ங்கிற மாதிரியான ஒரு தகவல் போயிருக்கு. இப்போ அஃபீஷியலாக அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐபிஎல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு 2-3 நாள் வார் வந்துட்டு செமையாக போயிட்டுருக்கு. அவங்க கூட வந்துட்டு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும். அதனால ஐபிஎல்லை போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸுக்கு மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பக்கம் வாரில் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே மறுபடியும் ஐபிஎல் வந்தால் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போவுமே மே 26 ஃபைனல் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி சரமாரியாக மே 30 ஜூன் 5 பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் மே 30 அப்படி இல்லைன்னா ஜூன் 5 ஃபைனல் வரைக்கும் வச்சு முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. கரெக்டு தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச்னு வச்சாலே ஒரு 15 நாள் வரும்போது ஒரு நாளைக்கு 2-3 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சா 2 மேட்சாக வச்சா கூட உங்களுக்கு குவாலிஃபையர் டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேப்பும் கிடைக்கும். ஸோ எனிவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் வென்யூவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வென்யூஸில் தான் விளையாட போகிறாங்க. அதாவது மேலே ராஜஸ்தான்லேயோ பஞ்சாப்லேயோ மேட்ச் நடக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. மேக்ஸிமம் சேப்பாக் அப்படி இல்லைன்னா ரொம்ப முக்கியமாக பெங்களூரு, ஸோ மேலே இருக்கக்கூடிய ஹைதராபாத் கிரவுண்டு, ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் மேட்ச் நடத்துறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம சேனலுக்கு வருவோமா? ஆர்சிபி ஃபேன்ஸு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி ஒரு சில பேர் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்த உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் பதறி போனது. ஏன்னா இந்த சீசனில் செம்ம டீம் செட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், கப்பெல்லாம் அடிச்சலான்னு இருக்கும்போது எஸ் நம்ம நாட்டுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் நினச்சாலுமே இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஆகிப்போச்சே, ஐபிஎல்லே போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இனிமேல் தாண்டா கேமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 1 or 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட் ஆர்சிபி சைட்லேருந்து வந்துச்சு. அதாவது ஷோல்டரில் நிகிலால் கஷ்டப்படுறாரு ஹேசல்வுட். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதருக்கு ஹேண்டில் இன்ஜுரி, படிகளுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக மயங்க் அகர்வால் வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ரொமேரியா செப்பர்டோட அவைலபிலிட்டிங்கிற மாதிரி பல பிரச்சனை இருந்தது. ஆனால் ஐபிஎல்லே ஒரு வாரம் கழிச்சு போகுதுங்கிற பட்சத்தில் ஹேசல்வுட் பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்கலாம், ரஜத் பட்டிதருக்கு க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் படிகளே ரிட்டர்ன் வரக்கான சான்ஸ் எடுக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா மயங்க் அகர்வால் எந்த பொசிஷனில் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொறுமையாக யோசிக்கலாம். இந்த லாங் வீக் கேப் அப்படிங்கிறது அவங்களுக்கு செம்மையாக சூட் ஆக போகுது அப்படிங்கிறத என்னுடைய ப்ரெடிக்ஷன். மொத்தத்தில் 2 முக்கியமான பிளேயர் ஹேசல்வுட்டும் ரிட்டர்ன் வந்துடுவார். ஏன்னா ஹேசல்வுட் கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாளில் நடக்க போகிற மேட்ச் தான் மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தப்போ மேட்சே நடக்காது, அதுக்கு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணலாமே, ஸோ ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்யூர் ஆகி வந்துடலாம். அண்ட் ரஜத் பட்டிதருக்கும் கையில் தான் இன்ஜுரி, அவரும் க்யூர் ஆகி வந்துட்டார் அப்படின்னா ஆர்சிபி நினச்சா அந்த விஷயம் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய போட்டிகளை அவங்க ஜெயிச்சு பிளே ஆஃப் போகிறாங்களா, ஸோ பிளே ஆஃபில் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் போகிறாங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த ஒரு கேப் அப்படிங்கிறது காலையில் நியூஸ் வந்தப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஐபிஎல்லே நடக்குமானுங்கும் போது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ 1 வீக்குக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க, அதனால நம்ம கவர் பண்ணியாச்சு.
பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நடத்துறதுக்கான சான்ஸ் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் வென்யூ மாற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா 1 or 2 மந்த்துக்கு அப்புறம் தள்ளி போடுவாங்க. இப்போதைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க 1 வீக் அப்புறம் நாங்கள் நடத்த போகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பேஸ்ட் ஆன் திஸ் வார் இது எப்போ முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மேட்ச் வந்துட்டு எப்போ நடக்க போகுது, ஸ்கெடியூல் எப்படி வந்துட்டு மறுபடியும் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த இந்த பஞ்சாப் vs DC முதல் பால்லேருந்து விளையாட போகிறது கிடையாது, இந்த 10வது ஓவர்லேருந்து தான் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இவ்வளோ தூரம் பஞ்சாப் வந்துட்டாங்க, அடுத்த மேட்ச் அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து தான் பண்ண போகிறாங்க. அது முடிஞ்ச உடனே 2வது போட்டியே அந்த LSG vs RCB கேமாக தான் இருக்கும்ங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சரி, தட்ஸ் அ வீடியோ கைஸ். அதாவது இப்போதைக்கு வாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ 1 வீக் அப்புறம் இதெல்லாம் நார்மலைஸ் ஆனால் ஸோ நம்ம மறுபடியும் IPLக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எத்தனை பேர் ஈவினிங் வந்த இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நாட்டுக்காக எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.